வணக்கம் and welcome to Dhanyas Designers. இந்த வீடியோவில் ஒரு லட்கன் வந்து எப்படி டிசைன் பண்ணுறதுன்றதை பார்ப்போம். ஆல்ரெடி வேறு ஒரு பேர்லாம் வச்சு எப்படி லட்கன் ரெடி பண்ணுறதுன்றது ஒரு வீடியோ போட்டிருக்கேன். பார்க்கலன்னா நீங்கள் அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்கள். அந்த டிசைனும் ரொம்ப நல்லாயிருக்கும். இது பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி ஒரு லெஹங்காவோடைய டாப் ரெடி பண்ணேன். அந்த டாப்க்கு ஹேண்டில் வந்து இந்த மோட்டிவ்ஸ் வர மாதிரி ரெடி பண்ணியிருப்பேன். ஸோ அது ரெடி பண்ணும்போதே எக்ஸஸாக இதில் வந்து ஒரு 4 பீசஸ் வர மாதிரி கிளாத்தில் வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அதை வச்சு தான் இப்போ லட்கன் ரெடி பண்ணுறேன். இது பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக செயின் ஸ்டிச் போட்டிருப்போம் இல்லையா, அதில் பேக் சைடு திருப்பிட்டு க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம லட்கன் ரெடி பண்ணுறதுக்கெல்லாம் வந்து சேம் மெஷர்மெண்ட் தான் வந்து யூஸ் பண்ணணும். இப்போ 2 லட்கன் வேணும் அப்படின்னா நம்ம 4 டிசைன் வந்து ரெடி பண்ணிக்கணும். ஸோ இந்த மாதிரி சார்ட்டில் கட் பண்ணிவிட்டு என்ன ஷேப்னாலும் வரைஞ்சிட்டு அதே மாதிரியே 4 இது வந்து ரெடி பண்ணிக்கலாம். அப்படின்னா தான் நமக்கு வந்து ஈவனாக கிடைக்கும் ஒரே ஷேப்பில். இது பார்த்திங்கன்னா ஒரு சார்ட் பேப்பர் எடுத்திருக்கேன். ரொம்ப திக்னஸ் இல்லை தான், நார்மலான சார்ட் பேப்பர் எடுத்துகிட்டு சில்க் த்ரெட் வந்து நமக்கு என்ன கலரில் வேணுமோ அதை வந்து இதே மாதிரி ரோல் பண்ணிக்கலாம். சுற்றிலும் இப்படியே ரோல் பண்ணிக்கிட்டோம்னா நமக்கு எவ்வளோ திக்னஸ் தேவையோ அவ்வளோவுக்கு ரோல் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா எனக்கு இவ்வளோ திக்னஸ் போதும். ஸோ அதனால் இதோட ஸ்டாப் பண்ணிவிட்டேன். உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் என்ன எக்ஸ்ட்ரா கூட வந்து ரோல் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் நான் தனியாக வந்து ஊசியில் நார்மலாக நம்ம தையலுக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த சூவிங் த்ரெட்டை வந்து கோர்த்து எடுத்திருக்கேன். இந்த ஸ்டெப்புக்கு வந்து நீங்கள் வேணும்னா சேம் இதே சில்க் த்ரெட்லேயே கோர்த்துட்டு அப்படியே வந்து அதை யூஸ் பண்ணியே நாட் போட்டுக்கலாம். பட் நான் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கணுன்றதுனால, பிரியாமல் இருக்கணும் இல்லையா, ஸோ அதனால் சீவிங் த்ரெட் எடுத்திருக்கேன். அதுனா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ இந்த மாதிரி எடுத்துகிட்டு ஒரு 2-3 நாட் போட்டுட்டு நாம் அதை சுற்றிலும் நாட் போட்டுக்கிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்ட்ராங்காக இருக்கும் சில்க் த்ரெட்டை விட. ஸோ அதனால் நார்மல் சூவிங் த்ரெட் வந்து நான் இப்போ யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேணும்னா சில்க் த்ரெட்லேயே அப்படியே நம்ம சுற்றி முடித்ததுக்கப்புறம் எக்ஸஸாக கொஞ்சம் விட்டு கட் பண்ணிவிட்டு அதிலே நீங்கள் ஊசியை கோர்த்துட்டு அதையே வந்து நீங்கள் ரோல் பண்ண யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம உள்ளே விட்டு எடுக்கும்போது ஒரு லூப் மாதிரி கிடைக்கும். அந்த லூப்புக்குள்ளே விட்டு ஊசியே இப்படி எடுத்தோம் அப்படின்னா நமக்கு நாட் விழுந்துடும். ஸோ இதே மாதிரி ஒரு 5 to 6 டைம்ஸ் பண்ணும்போது நல்லா ஸ்ட்ராங் ஆகிடும். ஸோ இதை மாதிரி உருவிட்டோம், அந்த சார்ட்லேருந்து வெளியில் உருவிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்துடும். அந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி பிடிச்சிட்டு நெக்ஸ்ட்டு எண்டில் வந்து நல்லா ஷார்ப்பான சிசர் இருந்துச்சுன்னா சிசரை வச்சுட்டு இந்த மாதிரி கட் பண்ணிடலாம். கட் பண்ணிவிட்டு இதை வந்து அப்படியே ஒரு பஞ்சாக யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மெத்தட் யூஸ் பண்ணுறதுனால பண்ணலாம். இப்படி கட் பண்ணாமல் நம்ம அப்படியே ரவுண்டாக வச்சுக்கிறதுனாலும் வைக்கலாம். அதுவும் ஒரு மெத்தடு தான், அதுவும் அழகாக இருக்கும். அதில் டிஃப்ரெண்ட்டாக பீட்ஸ்லாம் கோர்த்து அந்த மாதிரி பண்ணுறதுனாலும் பண்ணலாம். ஸோ அது வந்து வேறு ஒரு வீடியோவில் பார்ப்போம். இது பார்த்திங்கன்னா ஈவனாக நமக்கு இருக்கணுன்றதுக்காக நல்லா ஷார்ப்பான சிசர் வச்சுட்டு கட் பண்ணிடலாம். கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஈவன் பண்ணிக்கலாம் லென்த்தை. ஸோ இப்போ வந்து நாம் ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த 2 பேஸ் எடுத்துக்கலாம். பேஸில் வந்து ஒன் சைடு ஒரு பேஸ் மட்டும் வச்சுட்டு நான் இப்போ வந்து ஸ்டிச் பண்ணிக்க போகிறேன். சப்போஸ் நீங்கள் இது இந்த ஸ்டெப்பை கூட ஸ்கிப் பண்ணிடலாம். சப்போஸ் பெரியவங்களுக்கு இது செய்கிறோம் அப்படின்னா இந்த ஸ்டெப் தேவையில்லை. அதாவது 2 பேஸையும் வச்சு நடுப்புற வந்து இந்த சில்க் த்ரெட்டை வச்சுட்டு டைரெக்டாக ஸ்டிச் பண்ணிடலாம். பட் நான் இங்கே ஏன் அப்படி பண்ணுறேன் அப்படின்னா, ஒரு பேஸில் ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம இன்னொரு பேஸை வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம். ஏன்னா இது வந்து சின்ன குழந்தைக்காக பண்ணுறேன். ஸோ அதனால் அவங்க வந்து சும்மா இருக்க மாட்டாங்க, இப்போயே நாட்டை பிடிச்சி நோண்டிகிட்ருப்பாங்க இல்லையா. ஸோ கையில் வச்சுட்டு ஏதாவது பண்ணிகிட்ருப்பாங்க. ஸோ ஈஸியாக பிரிஞ்சு வந்துடும். ஸோ அதனால் நம்ம குழந்தைங்களுக்கு பண்ணும்போது ரொம்ப கவனமாக பண்ணணும். இப்போ பெரியவங்கன்னா நம்ம ஒன்றும் கை வைக்க மாட்டோம், நாட் போட்டால் அது பாட்டுக்கு இருக்கும். பட் குழந்தைங்க அப்படி இல்லை இல்லையா. ஸோ அதனால் அவங்களுக்கு தகுந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இது வந்து எக்ஸ்ட்ராவாக இந்த ஒரு பேஸில் வச்சுட்டு ஸ்டிச்சிங் ஒரு 4-5 தையல் போட்டுட்டு அதுக்கப்புறம் பேக் சைடில் உள்ள பேஸ் வச்சுட்டு 2ஐயும் சேர்த்து அட்டாச் பண்ணும்போது நமக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்ட்ராங் ஆகிடும்.
இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா பேக் சைடில் இன்னொரு பேஸையும் வச்சுட்டு நல்லா ஸ்ட்ராங்காக ஸ்டிச் பண்ணிக்கலாம். அதே இடத்துல வந்து ஒரு 4-5 தையலை போட்டுட்டு அதுக்கப்புறம் சுற்றிலும் நாம் எப்பயும் போல் எப்படி அட்டாச் பண்ணுவோமோ அதை வந்து பண்ணிக்கலாம். இப்போ இந்த இடத்துல மட்டும் தான் அட்டாச் பண்ணியிருக்கேன். இங்கே எல்லாமே ஓப்பனாக இருக்குது. ஸோ இங்கே வந்து நமக்கு வேணும்னா உள்ளே வந்து நம்ம வேஸ்ட் கிளாத் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி உள்ளே வச்சுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஃபர் கிளாத் யூஸ் பண்ணி, ஃபர் இருக்கு இல்லையா, ஸோ அது கூட உள்ளே வச்சிட்டோன்னா நமக்கு நல்லா புஃப்னு இருக்கும், எம்போஸ்டாக நமக்கு கிடைக்கும் லட்கன். இங்கே வந்து நான் எதுவுமே வைக்கல. ஆல்ரெடி நம்ம ரெடி பண்ணியிருக்க லட்கன் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன்னு சொன்னேன் இல்லையா, வீடியோடைய ஸ்டார்டிங்லேயே அதில் வந்து ஃபர் உள்ளே வந்து இன்சர்ட் பண்ணி எப்படி பண்ணுறதுன்றது போட்டிருக்கேன். வேணும்னா அந்த வீடியோ பாருங்கள். இது பார்த்திங்கன்னா சைடில் ஆல்ரெடி செயின் ஸ்டிச் இருக்கும். 2 லட்கன்லேயுமே வந்து 2 பேஸ்லேயுமே வந்து செயின் ஸ்டிச் இருக்கும். ஸோ அதில் வந்து நம்ம ஊசியை வந்து உள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு பட்டன் ஹோல் ஸ்டிச் போட்டு விட்டுறணும். அதாவது ஊசியை குத்திட்டு இந்த நூல் இருக்கு இல்லையா, பேக் சைடு உள்ள நூல், அதை ஊசியை சுற்றி எடுத்தோம் அப்படின்னா நமக்கு பட்டன் ஹோல் ஸ்டிச் கிடச்சிரும். இப்போ நான் போடுறத பாருங்கள். நூலை எடுத்துட்டு பேக் சைட்லேருந்து உள்ள வெளியில் எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு ஒரு பட்டன் ஹோல் ஸ்டிச் கிடைக்கும். ஏன் பட்டன் ஹோல் ஸ்டிச் போடணும் அப்படின்னா அப்போ தான் பிரியாமல் இருக்கும். நார்மலாக நம்ம ரன்னிங் ஸ்டிச் போட்டோம் அப்படின்னா பிரிஞ்சு வந்துடும். நமக்கு ரன்னிங் ஸ்டிச் போடும்போது வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்காது. இதே நீங்கள் பட்டன் ஹோல் ஸ்டிச் போட்டிங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக வந்து இருக்கும். ஸோ அதனால் பட்டன் ஹோல் ஸ்டிச்சே போட்டுக்கோங்க. இந்த மாதிரி லட்கன்லாம் ரெடி பண்ணும்போது சில பேர் மேக் பண்ணும்போது நம்ம அர்ஜெண்ட்டாக முடிக்கணும் அப்படின்னா ரன்னிங் ஸ்டிச் போட்டு முடிச்சிடலாம். பட் ஆனால் என்னென்னா அது வந்து ஸ்ட்ராங்காக இருக்காது. நீங்கள் அதையும் போட்டு இதையும் போட்டு பார்த்தீங்க அப்படின்னா எதில் நல்லா ஸ்ட்ரென்த் கிடைக்கும்னா நமக்கு பட்டன் ஹோல் ஸ்டிச் போட்டால் தான் வந்து ஃபினிஷிங், அதாவது எக்ஸஸாக ஏதாவது நீட்டிகிட்டு இருந்தால் கூட உள்ளே போயிடும் பட்டன் ஹோல் ஸ்டிச் போடும்போது. பட் ரன்னிங் ஸ்டிச் போடும்போது உள்ளே போகாது. ஸோ அதுவும் ஒரு விஷயம் இருக்குது. இந்த இடத்துல வந்தோடனே இந்த மாதிரி நம்ம நாட்டை வச்சுட்டு உள்ளே வச்சுட்டு அதில் வந்து ஒரு 4-5 தையல் போட்டுட்டோம் அப்படின்னா நல்லா ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கும். நான் எப்போயுமே இந்த மாதிரி பண்ணும்போது கொஞ்சம் எக்ஸஸாகவே ஸ்டிச்சஸ் போட்டு விட்டுருவேன். ஏன்னா நம்ம ஒன் டைம் பண்ணும்போது ஸ்ட்ராங்காக நல்லா பண்ணிட்டோம் அப்படின்னா அது பிரிஞ்சு வராது. நம்ம ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது ஏனோ தானோ அப்படின்ட்டு ஒரு சீக்கிரம் முடிக்கணும் அப்படின்ட்டு போட்டோம் அப்படின்னா அது யூஸ் பண்ணும்போது ஒரு டைம்லேயே பிரிஞ்சு வந்துடும். ஸோ அது மறுபடியும் வேஸ்ட்டாக தான் போகும். திரும்ப மறுபடியும் பண்ணுற மாதிரி இருக்கும் நாம். ஸோ அதனால் பண்ணும்போதே பார்த்து பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இழுத்து பார்த்தேன் இல்லையா, அந்த மாதிரி இழுத்து பார்த்துட்டு வருதா வரலையான்னு செக் பண்ணி பார்த்துட்டு அடுத்தது மறுபடியும் பட்டன் ஹோல் ஸ்டிச் போட்டு மீதி உள்ள பார்ட் ஃபுல்லாக கீழே பாட்டம் வரையும் கொண்டு போய் முடிச்சிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா கீழே வரைக்கும் ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன். முடித்ததுக்கப்புறம் இதை அப்படியே விட்டுறதுனாலும் நம்ம அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல சின்ன ஹேங்கிங் மாதிரி வர மாதிரி நான் ரெடி பண்ணலான் இருக்கேன். இதுக்கு வந்து நான் நூலை கட் பண்ணல, அதாவது த்ரெட்டு நம்ம மேலேருந்து கீழே வரையும் ஸ்டிச் பண்ணிட்டு வந்தோம் இல்லையா, அது அப்படியே தான் இருக்குது. ஸோ அதில் அப்படியே வந்து நம்ம பீடு வந்து கோர்த்துக்கிறேன். மேலே என்ன யூஸ் பண்ணியிருக்கணும் சேம் அதே சைஸ் பீடே வந்து கோர்த்துக்கிறேன். இது வந்து நான் ஒரே ஒரு ஹேங்கிங் மட்டும் பண்ணலான் இருக்கேன். வேணும்னா நம்ம 3 கூட பண்ணிக்கலாம். 3 பண்ணோன்னா 2 சைடும் சென்டரில் ஒன்று 2 சைடும் ஒன்று வந்துடும். ஸோ எத்தனை வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து எக்ஸஸாக கோர்த்து பண்ணிக்கலாம்.
இது பார்த்திங்கன்னா ஒரு பெரிய சைஸு ஒரு கோல்டன் பீட் இருந்தது. ஸோ அந்த பீடையும் கோர்த்துட்டு இப்போ என்ன பண்ணேன், இது மாதிரி கோர்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு பீட் கொடுத்துருக்கோம் இல்லையா, அதை விட்டுட்டு மீதி உள்ள பீட்குள்ளே ஊசியை வந்து விடணும். விட்டுட்டு அந்த கிளாத் பாட் இருக்கு இல்லையா, அதுக்குள்ளே இன்சர்ட் பண்ணிடணும். அவ்வளோதான். அப்படி பண்ணும்போது நமக்கு ஹேங்கிங் மாதிரி அழகாக கிடச்சிரும். இது ஆல்ரெடி ஒரு ப்ளவுஸில் கூட ஹேங்கிங் எப்படி பண்ணுறதுன்னு வீடியோ போட்டிருக்கேன். வேணுன்னா அந்த வீடியோவையும் செக் பண்ணி பாருங்கள். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அழகாக ஒரு ஹேங்கிங் மட்டும் நான் வைக்கலான் இருக்கேன். ஸோ அதனால் அதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஊசியை குத்திட்டு ஒரு 3 to 4 ரோல் பண்ணிவிட்டு எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு நாட் விழுந்துருச்சுன்னா அவ்வளோதான். இந்த ஹேங்கிங் வேணுன்னா நீங்கள் 3, 5 எத்தனை வேணாலும் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஒன் சைடு மட்டும் பண்ணியிருக்கேன் இல்லையா அந்த ஹேங்கிங், இது வந்து பேக் சைடு பண்ணுறதுனாலும் பண்ணலாம். ஏன்னா திரும்பும்போது அந்த பக்கமும் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அப்படி பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். நான் இப்போ இதில் வந்து ஒன்று தான் பண்ணியிருக்கேன். ஸோ இதே மாதிரி இன்னொரு லட்கனும் ஆல்ரெடி நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். 2 சைடுக்குமே வந்து இதை வந்து ப்ளவுஸில் நாம் அட்டாச் பண்ணிக்கலாம். இந்த சென்டர் பார்ட்டில் வந்து இருந்துச்சுன்னா நீங்கள் ஸ்டோன் வேணால் ஸ்டிக் பண்ணிக்கலாம். இல்லைனா வேறு ஏதாவது பீட் அட்டாச் பண்ணிக்கிட்டால் கூட இன்னும் அழகாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைபர் சிஸ்டர் ஒருத்தவங்க வந்து ஃபோட்டோஸ் வந்து சென்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்த வீடியோவில் நான் கண்டிப்பாக அது வந்து அப்லோட் பண்ணிடுறேன். இன்னும் அந்த ஃபோன்லேருந்து நான் இன்னும் ரெக்கவர் பண்ணி அந்த இமேஜஸ்லாம் எடுக்கலை. ஸோ எடுத்ததுக்கப்புறம் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அந்த ஃபோட்டோஸ்லாம் இன்க்ளூட் பண்ணிடுறேன். அவங்க செஞ்ச ஒர்க் எல்லாமே வந்து அப்லோட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப அழகாக இருந்தது. நீங்களும் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு வந்து இன்க்ளூட் பண்ணுறேன். தேங்க்யூ.